ஐயா வைகுண்டர் அவதார தினம் ஆன்மீக எழுச்சியின் நாள். ஐயா வைகுண்டர் அவதார தினம் என்பது தென்னிந்திய ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இது விஷ்ணுவின் அவதாரமாக போற்றப்படும் ஐயா வைகுண்டர் அவர்கள் உலகில் அவதரித்த தினத்தை நினைவுகூரும் நாளாகும். குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில் இந்த நாள் மிகுந்த பக்தி உணர்வுடன் கொண்டாடப்படுகிறது. அவதாரத்தின் பின்னணி: 19ஆம் நூற்றாண்டில் சமூக அநீதிகள், சாதி ஒடுக்குமுறைகள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் ஐயா வைகுண்டர் அவதரித்தார் என்று நம்பப்படுகிறது. அவர் மனித சமத்துவம், ஆன்மீக ஒற்றுமை, அன்பு மற்றும் தர்ம வாழ்க்கையை வலியுறுத்தினார். அவர் கடலில் இருந்து அவதரித்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். அந்த புனித நிகழ்வு திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதனால் திருச்செந்தூர் இந்த அவதார தினத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும் புனித தலமாக மாறுகிறது. அவதார தின கொண்டாட்டங்கள். அவதார தினத்தில் பக்தர்கள் புனித நீராடல் மேற்கொள்கிறார்கள். ஐயாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. தர்ம அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஆன்மீக சொற்பொழிவுகள், பக்தி பாடல்கள் நடத்தப்படுகின்றன. சுவாமி தோப்பு என்பது ஐயா வைகுண்டரின் முக்கிய திருத்தலமாகும். இங்கு நடைபெறும் அவதார தின விழா மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக முக்கியத்துவம்: ஐயா வைகுண்டர் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற உயர்ந்த சிந்தனையை உலகுக்கு எடுத்துரைத்தார். அவரது போதனைகள் சாதி வேறுபாடுகளை ஒழித்து மனிதர்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்தை கொண்டவை. அவரது வாழ்க்கை மற்றும் உபதேசங்கள் அகில திரட்டு அம்மானை என்னும் புனித நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சமூக மாற்றத்தின் சின்னம் ஐயா வைகுண்டர் ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமல்லாமல் சமூக புரட்சியாளராகவும் பார்க்கப்படுகிறார். பெண்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அவரது அவதார தினம் இன்று சமூக நீதி மற்றும் ஆன்மீக ஒளியின் நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. ஐயா வைகுண்டர் அவதார தினம் என்பது ஒரு சாதாரண விழா அல்ல. அது மனித சமத்துவம், தர்மம், அன்பு மற்றும் ஆன்மீக மறுமலர்ச்சியின் அடையாளமாகும். இந்த நாளில் நாம் அவரின் போதனைகளை நினைவு கூர்ந்து மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்பதே உண்மையான கொண்டாட்டமாகும். ஐயா வைகுண்டர் திருவுளம் எங்களை எல்லோரையும் வழிநடத்தட்டும்.